all, Assalamu alaikum. Welcome to our channel Papa's Dream. Hope you all are good and நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து இந்த ஃப்ரூட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொமோகிரானட்டும் பப்பாயாவுமே இன்றைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு. அண்ட் அதை முடிச்சுட்டு இங்கே எனக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு செமஸ்டர் எக்ஸாமுமே வரப்போகுது. ஸோ அதுக்கான நோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் எப்போவுமே நான் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் வந்து நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே பண்ணுவேன். ஸோ இந்த தடவை வந்து அந்தமாரி எதுவும் பண்ணாமல் பிஃபோராகவே நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டா லாஸ்ட் மினிட்ல வந்து ஹரிபரியாக வந்து படிக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் அதை முடிச்சுட்டு இங்கே அப்படியே நைட்டு டின்னர் ப்ரிப்பரேஷனுக்காக வந்துட்டேன். அண்ட் அன்றைக்கி வந்து இந்த ஆட்டுக்கால் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பாயா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தேன். இந்த ஆட்டுக்காலை வந்து அம்மா ஃபஸ்ட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆட்டுக்காலை வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கணும். அண்ட் அன்றைக்கி நான் வந்து 2 வெங்காயம் 1 தக்காளி வந்து நான் வந்து அன்றைக்கி கட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கணும். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக 1 கப் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். அண்ட் மேக்ஸிமம் 5லேருந்து 6 விசில் வந்தாலே போதும். அந்த கால் வந்து நல்லாவே வெந்திருக்கும். அன்றைக்கி நான் வந்து 7 விசில் தான் வந்து வச்சுருந்தேன். அண்ட் இந்த மாதிரி ஆட்டுக்கால் பாயாலாம் வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடிலாம் வந்து செய்ய மாட்டோம். இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இந்தமாரி கால்லாம் வாங்கி என்றைக்காச்சும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா தான் இந்தமாரி டிஷ்ஷெல்லாம் வந்து நாங்கள் பண்ணுவோம். அண்ட் இப்போது இந்த பாயால் சேர்க்குறதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணோம். அண்ட் இந்த பேஸ்ட்டு தான் வந்து அந்த பாயாவுக்கு வந்து டேஸ்ட்டே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு சீக்ரெட்டுனே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பேஸ்ட்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வருதோ அப்போ தான் நம்மளோட பாயாவுமே வந்து நல்லா வரும். அண்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அது கூட பாதாம், முந்திரி, கசகசா இது 3மே ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் உங்களுக்கு உரப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அண்ட் இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். அண்ட் எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ அதில் பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வந்து நான் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் அதையுமே வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தக்காளி வந்து நீங்கள் வந்து பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட்டு வந்து ஆட்டுக்காலை வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா இதுலேயுமே கொஞ்சம் சீசனிங் வந்து ஆட் பண்ணிக்கணும். அண்ட் ரொம்பலாம் நான் ஆட் பண்ணல, வெறும் பேசிக் மசாலா மட்டும் தான் அன்றைக்கி நான் வந்து ஆட் பண்ணேன். சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் அதுக்கப்புறமா கரம் மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டை வந்து ஃபைனாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ நல்லா வந்து நம்ம பேஸ்ட்டை வந்து அதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அண்ட் டெம்டிங்காகவே இருக்குது. அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த ஆட்டுக்காலுமே வந்து நல்லா வெந்துருந்துச்சு. அண்ட் இது நான் வந்து பரோட்டாவோட வச்சு சாப்பிட்ருந்தேன். அண்ட் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 7:30 கிட்டே எங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு கிளம்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஷாலி, ஹிஜாப் எல்லாமே அயர்ன் பண்ணியிருந்தேன்.
நைட் டைம் அப்படிங்கிறதுனால பெருசாக ஆக்சசரிஸ் வந்து எதுவுமே வியர் பண்ணல. ஸோ இந்த ஒரு பிரேஸ்லெட் மட்டும் வியர் பண்ணிவிட்டு அண்ட் லாஸ்ட்டாக வந்து பர்ஃப்யூம் அடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். அண்ட் ரீசெண்டாக இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு ரவுண்ட் பேக் தான் வந்து நானே சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுவுமே என்னோடய பேக் கலெக்ஷனில் வந்து ரொம்பவே என்னோடய ஃபேவரட்டான ஒரு பேக். அண்ட் கிளம்பி முடிச்சுட்டு நானும் அப்படியே வந்து போயிட்டேன். அண்ட் போனப்பே வந்து பயங்கரமான கூட்டம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து பயான் ஹதீஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு கஞ்சி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுவுமே வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் பயான்லாம் கேட்டு முடிச்சுட்டு அப்படியே இங்கே பக்கத்தில் வந்து இங்கே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி போட்டிருப்போனா, ஸோ அங்கே போய் கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அண்ட் இங்கே வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோவே எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் கொஞ்சம் பிளேஸை மட்டும் தான் வந்து நான் இங்கே கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கே சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதேமாரி நான் உங்களை இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.